ஹார்மூஸில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெளிவற்ற பதில்களை வழங்கி வருகிறார் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் மே 5ஆம் தேதி ஓவல் பணிமனையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதன்போது அமெரிக்க கப்பல்கள் மீதான ஈரான் குறைந்தது 10 தடவைகள் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருப்பதாக அதிகாரிகள் வலியுறுத்தி வந்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக கூட்டுப்படை தளபதி ஜெனரல் டொன் கெயின் ஈரானின் தாக்குதல்கள் போருக்கு திரும்பும் நடவடிக்கைக்கான வரம்பை எட்டவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். எனினும் அந்த வரம்பு எது என்பதை அவர் தெளிவாக கூறவில்லை. இந்த நிலையில் பேச்சு மூலம் தீர்வு காண்பதற்கு இன்னும் வாய்ப்புள்ளது. ஈரான் ஓர் ஒப்பந்தத்தை விரும்புகிறது, ஆனால் ஈரானில் உள்ள இலக்குகளுக்கு எதிராக அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்துவதும் இன்னும் பரிசீலனையில் உள்ளது என்றார். மேலும் முன்னர் புளோரிடா கூட்டத்தில் கூறியது போன்று ஈரான் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது ஏதேனும் தீய செயலை செய்தாலும் நிச்சயமாக அதற்கு சாத்தியம் உள்ளது என்று கூறினார். ஆனால் அமெரிக்கா இத்தகைய செயல்முறையற்ற நடத்தை என்று கருதும் என்பதை அவர் மீண்டும் தெளிவுபடுத்தவில்லை.